சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போனால் இந்த 12 மாதத்துக்கு போன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அது பார்த்ததுமே கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சுத்த மாட்ட, உனக்கு கால்லாம் வலிக்கும் சொன்னாங்க. எனக்கு ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு எவ்வளோ கூட்டம் வரும், எனக்கு அது எப்படி இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் சுற்றணும் எதுவுமே தெரியாது. கிளம்பிட்டேன். எப்படின்னா April 30 ஒரு 8 மணிக்கெலாம் கோவிலுக்கு ரீச் ஆயாச்சு. 8 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் போகும்போதே பயங்கர கூட்டம். பஸ் எல்லாமே செம்ம கூட்டம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபுல்லாகவே கூட்டம். கோவிலுக்கு நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே கூட்டம். ஆனால் கூட்டம் இல்லைன்னா நம்ம ஒரு 3 to 4 ஹவர்ஸில் அந்த 14 கிலோமீட்டர்ஸ் மலை சுற்றி வந்திருப்போமோ. ஆனால் பயங்கர கூட்டன்றதுனால அது 6 ஹவர்ஸ் ஆச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு 6 ஹவர்ஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு செம்ம கூட்டம் தான் வந்தது. அதில் நடுவில் நிறைய ஃபேமிலி அவங்க குழந்தைங்களாம் மிஸ் பண்ணிட்டாங்க போல், அழுதுட்டுலாம் இருந்தாங்க. அப்புறம் நிறைய வாட்டி ஆம்புலன்ஸ்லாம் இப்படியும் போயிட்டே இருக்குது. அதுதான் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர கூட்டம். இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரில. கூட்டம் அது மாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி எனக்கு நானும் 1 கிலோமீட்டரில் எனக்கு சுத்த மாட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது, சுற்றிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு பெயின் எதுவுமே இல்லை. ஆனால் அப்பப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பணும். அந்த அளவுக்கு பெயின் இல்லை. ஆனால் எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெயினே தெரிஞ்சுது. இப்போ வரைக்குமே எனக்கு கால் வலிச்சிட்டு தான் இருக்குது, பெயின் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நல்லபடியாக சுற்றிட்டாச்சு.